ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி டிஸ்னியில் சொல்கிற ஒரு டாப் மூவிலேயே இதை சொல்லலாம். பிக்சாரில் இருக்கிற மூவி இது சொல்லலாம். இது வந்து கோகோன்னு சொல்லிட்டு ஒரு படம், அனிமேஷன் படம் அது. ஆனால் இதோட இந்த இந்த படத்தில் சொல்லியிருக்கிற எமோஷன், ஃபேமிலி வேல்யூஸ், மியூசிக், மெமரிஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மூவி ரிலீஸ் ஆன உடனே வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக ஆடியன்ஸ் மனசை தொடர அளவுக்கு பண்ணிருச்சு. அது ஐஎம்டிபியில் கூட செம்ம ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், மூவி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது மெக்சிகோவில் இருக்கிற ரிவேரா ஃபேமிலி. இந்த ஃபேமிலி என்னன்னா பல ஜென்ரேஷனாக ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியில் மட்டும் பேண்ட் மியூசிக் வந்து கிட்டார், சாங்ஸ், மியூசிஷியன்ஸ் எதுவும் அவங்க வீட்டில் அலோவே கிடையாது முதல்ல. இந்த ரூல் எப்படி வந்துருச்சுன்னா, மிகுவலோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் வந்து இமேலோட ஹஸ்பண்ட் வந்து மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ணுறதுக்காக ஃபேமிலியை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி நம்புறாங்க அந்த ஃபேமிலியில் வந்து. ஸோ அதனால் இமேலோட மியூசிக்கு வெறுத்துட்டு ஃபேமிலி ஷூ பிஸ்னஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜென்ரேஷனாக எல்லாரும் அதே தான் ஃபாலோ அந்த கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் தான் நம்ம ஹீரோ மிக்வெல். சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே அவ்வளோ பேஷனு. கிட்டார் பார்க்கும்போது கண்ணு மிஞ்சும் அவங்களுக்கு. என்னென்னா சீக்ரெட்டாக சாங்ஸ் கேட்பான், கிட்டார் கற்றுப்பான். எஸ்பெஷலி வந்து மெக்சிகோவில் இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்டார் எர்னெஸ்டோ டே லா குருஸ். இப்போ கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரில. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அவனை ரொம்ப அட்மையர் பண்ணுவான். அவனோட ட்ரீம் என்னென்னா ஒரு நாள் பெரிய மியூசிஷியன் ஆகணும். மூவியில் முக்கியமாக காட்டுற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, தியா தஸ் லாஸ் முஸ்டா. அது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டே ஆஃப் த டெட்னு சொல்லுவாங்க. இது வந்து அலோவின் மாதிரி பயமுத்துற ஃபெஸ்டிவல் இல்லை. செத்து போகிறவங்கள வந்து சந்தோஷமாக நினச்சி செலிப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரெடிஷன். வீட்டில் ஆல்டார் செட்டப் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சு, அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு, ஃப்ளவர்ஸ், கேண்டில்ஸு எல்லாரும் வச்சு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ மூவியில் இதான் என்டையர் கான்செப்ட். இந்த ட்ரெடிஷன் மேலே தான் பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு மூவி இது. ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஸ்கூல் டேலண்ட் ஷோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மிக்வெல் வந்து இதுதான் என்னோட டேலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் ஃபேமிலி கிட்ட சொன்னால் அவங்க வந்து உடனே எல்லாரும் அப்போஸ் பண்ணிடுறாங்க. மிக்வெல் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் யாருமே கேட்கல. ஒரு நாள் மிக்வெல் வீட்டில் இருக்கிற ஓல்டு ஃபோட்டோஸை பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து நோட்டீஸ் ஆகிருக்கும். ஃபோட்டோவில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர் கையில் வந்து இருக்கிற கிட்டார் வந்து எர்னெஸ்டோ டே லா குருஸ், அந்த கிட்டாரிஸ்ட் யூஸ் பண்ணுற ஃபேமஸான ஒயிட் கிட்டார் மாதிரியே இருக்கும். உடனே மிக்வெல் ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவான், ஒரு முடிவுக்கு வந்துடுவான் வந்து. என்னென்னா எர்னெஸ்டோ தான் என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த தாட்டை அவனுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கொடுத்துரும். அந்த தாட் வந்து அவனுக்கு. ஸோ மியூசிக் என் பிளட்லேயே இருக்குன்னு நினச்சி டேலண்ட் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ண டிசைட் பண்ணுறான். ஆனால் ஒரு ப்ராப்ளம், கிட்டார் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து பாரோ பண்ண முடியலை. அப்போது ஒரு ரிஸ்க்கு, ஒரு டிசிஷன் எடுக்கிறான். எர்னெஸ்டோ அந்த பேர் தெரில, நான் இப்போ வந்து அந்த பேர் என்ன பண்ணணும்னு சொன்னல. ஸோ வந்து அது என்னென்னா அந்த கிட்டாரிஸ்டோட இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மியூசிக் கம்போசர்னு உங்களுக்கு அடையாளத்துக்கு சொல்லிடுறேன் பார்க்காதவங்க இந்த படத்தை. இந்த மியூசிக் கம்போசர் பண்ணுற மெமோரியலுக்கு போய் டிஸ்பிளேயில் வச்சுக்கிற ஒரு கிட்டாரை எடுத்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ணலான்னு யோசிக்கிறான். நைட் டைம் யாரும் இல்லாத நேரத்தில் மெமோரியலுக்கு அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு போய் டச் பண்ணுறான். அந்த ஒரு நிமிஷம் தான் மூவி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அந்த ஒரு நிமிஷம் தான் கிட்டாரில் எப்படின்னா, இப்போ கிட்டாரை டச் பண்ணதும் ஒரு மேஜிக் நடக்குது. சடன்லி எல்லாமே சடன்லி கிட்டாரை டச் பண்ணதும் ஒரு மிஸ்டீரியஸான மேஜிக் நடக்குது. சடன்லி எல்லாமே நார்மல் மாதிரி தெரியும். ஆனால் யாராலையும் மிக்வெலை பார்க்க முடியாது. அவன் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான், ஆனால் வந்து யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கன்ஃபியூஸில் இருக்கிற மிக்வெலுக்கு வந்து அப்போ தான் ஒரு ஷாக்கிங் விஷயம் பார்க்குறான். ஸ்கீட்டன் மாதிரி இருக்கிற சில பேர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஆல்ரெடி செத்து போய் லேண்ட் ஆஃப் டெட்டில் இருந்து டே ஆஃப் டெட் ஃபெஸ்டிவலுக்காக எர்த்துக்கு வந்த அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் தான் அங்கே அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. மிக்வெலுக்கு புரியுது, அவன் வந்து லிவிங் வேர்ல்ட்லேயும் லேண்ட் ஆஃப் இந்த ரெண்டு வேர்ல்டுக்கு நடுவில் அவன் மாட்டிக்கிட்டான். அவனோட ஃபேமிலி ஆன்சிஸ்டர் எல்லாரும் அவனை கண்டுபிடிச்சி, நீ சன்ரைஸ்க்கு முன்னாடி திரும்ப லிவிங் வேர்ல்டுக்கு போகணும், இல்லைனா நீ பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் எப்படின்னா, இனிமேல் லைஃப்பில் மியூசிக் டச் பண்ணக்கூடாது. மிக்வெலுக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியல, அவனுக்கு மியூசிக் தான் லைஃபே. ஸோ அவன் அதனால் பிளெஸிங்கை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எர்னெஸ்டோஸ் தே லா குஸ் தேடி போகிறான். மீன்ஸ் அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்க தேடி போகிறான். ஸோ என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தான் என்னோட ட்ரீம் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருன்னு சொல்கிறான். அந்த நம்பிக்கையோட லேண்ட் ஆஃப் டெட்டில் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் மிக்வெலுக்கு அப்போ தான் தெரியுது, அவன் நம்புகிற ஹீரோ பற்றி இருக்கிற உண்மை அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மாற்றும். ரிமெம்பர் பீன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் ஸ்டோரி எல்லாமே அவன் லைஃப் ஃபார்எவராக மாற்ற போகுது. ஸோ
இது நான் இப்போ சொன்னது வந்து பார்ட் 1. உங்களுக்கு அடுத்த பார்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை திருப்பி பிரேக் டவுன் பண்ணுறேன். செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுன்னு உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அங்கே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை பற்றி? உங்களுக்கு இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட கமெண்ட்ரி ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். ஸோ உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.